ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 10th ஜியாகிரபியில் சாப்டர் 3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 மார்க் பற்றி பார்க்க போகிறோம். டிஃபைன் சாயில். ஸோ இந்த சாயில் வந்து இப்போ எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த சாயில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? எர்த் சர்ஃபேஸோட டாப் மோஸ்ட்ல தான் இந்த சாயில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சாயிலில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அது என்னன்னு நம்ம லைன் பை லைன் எழுதிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மினரல்ஸ். ஸோ இந்த மினரல்ஸ் வந்து சாயிலில் ஏன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா பிளான்ட்டோட நியூட்ரிஷன் க்ரோத்துக்கு வந்து இது சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸுங்கிறது என்னன்னா பிளான்ட் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், அதை தான் ஆர்கானிக் மேட்டர்ஸுங்கிறாங்க. அடுத்தது லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸுங்கிறது என்னன்னா சாயிலில் இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கை, அதை தான் லிவிங் ஆர்கானிசம்ஸுங்கிறாங்க. அடுத்தது ஏர், அப்புறம் வாட்டர். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சாயிலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோமா? சாயில் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஓகேவா? அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பிரேக் டவுன் ஆஃப் ராக். ஓகேவா? ஸோ ராக் வந்து பிரேக் ஆகிறனால தான் இந்த சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ராக் எப்படி பிரேக் ஆகுதுன்னா டியூ டு சன், அப்புறம் ரெயின், அடுத்தது விண்ட். ஸோ இந்த 3 நேச்சுரல் ஃபேக்டர்ஸ்னால தான் ராக் வந்து பிரேக் ஆகி சாயிலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம சாயிலோட ரீகேப் போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் சாயில் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ்ல. ஓகேவா? சாயிலில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா மினரல்ஸ் ஒன்று, ஆர்கானிக் மேட்டர்ஸ், அப்புறம் லிவிங் ஆர்கானிசம், அப்புறம் ஏர் அண்ட் வாட்டர். ஸோ இதெல்லாம் சாயிலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா பிரேக் டவுன் ஆஃப் ராக். இந்த ராக் வந்து எப்படி பிரேக் ஆச்சு? நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? சன், ரெயின், விண்ட். இந்த 3 ஃபேக்டர்ஸ்னால பிரேக் ஆச்சு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.